எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மருக்கு டர்ன்ஸ் ரேஷியோ டெஸ்ட் வந்து லைவாக எடுத்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் டர்ன்ஸ் ரேஷியோ டெஸ்ட்னா என்ன, எதுக்காக டர்ன்ஸ் ரேஷியோ டெஸ்ட் வந்து எடுக்கணும், எப்படி டிரான்ஸ்ஃபார்மரில் டர்ன்ஸ் ரேஷியோ டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவும் பாருங்கள். டர்ன்ஸ் ரேஷியோ டெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் டர்ன்ஸ் ரேஷியோ டெஸ்ட் எடுத்து பார்க்க போகிறோம். இது வந்து 1.6 MVA டிரான்ஸ்ஃபார்மர். வோல்டேஜ் ரேட்டிங் வந்து 11 kV பார் 433 வோல்ட். அதாவது HV சைடில் 11,000 வோல்டேஜ், LT சைடில் 433 வோல்டேஜ். டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் நம்ம இப்போ டர்ன்ஸ் ரேஷியோ டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு டர்ன்ஸ் ரேஷியோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய கனெக்ஷன் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ ஆர்ஃபேஸோடைய டர்ன்ஸ் ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா HV சைடில் ஆருக்கும் ஒய்க்கும் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு LV சைடில் ஆருக்கும் நியூட்ரலுக்கும் கிடைக்கிற வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணணும். அதே மாதிரி ஒய் ஃபேஸ் செக் பண்ணணும் அப்படின்னா HV சைடில் ஒய்க்கும் பிக்கும் வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு LV சைடில் ஒய்க்கும் நியூட்ரலுக்கும் கிடைக்கிற வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணணும். சேம் தான் பி ஃபேஸோடைய டர்ன்ஸ் ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா HV சைடில் பிக்கும் ஆருக்கும் வோல்டேஜ் அப்ளை பண்ணிவிட்டு LV சைடில் பிக்கும் எண்ணுக்கும் கிடைக்கிற வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணணும். இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இண்டிவிஜுவல் ஃபேஸுக்கு டர்ன்ஸ் ரேஷியோ டெஸ்ட் எடுக்கிறது. இந்த ப்ரொசீஜர் படி தான் நாம் இப்போ டிஜிட்டல் TTR கிட்ட யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் நாம் எடுத்துக்கிற ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து 44:1. அதாவது HV சைடில் 44 வோல்ட் கொடுத்தா LV சைடில் பேஸ் நியூட்ரலில் 1 வோல்ட் வரணும். இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ 44 தான் இருக்கணும்னு கிடையாது. அதே HV சைடில் 88 வோல்ட் கொடுத்தா LV சைடில் 2 வோல்ட் வந்து வரணும். அதே போல் HV சைடில் 300 வோல்ட் கொடுத்தா LV சைடில் 6.8 வோல்ட் வந்து வரணும். நமக்கு கம்ஃபர்டபுளான எந்த டெஸ்ட் வோல்டேஜ் வேணும்னாலும் HV சைடில் கொடுக்கலாம். அதுக்கேற்ற போல் LV சைடில் வோல்டேஜ் வரணும். இப்படி வந்தால் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கரெக்டான ரேஷியோவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பிரைமரியில் 11 kV சப்ளை கொடுக்கும்போது செகண்டரியில் 433 லைன் வோல்டேஜும் 250 ஃபேஸ் வோல்டேஜும் வரும். ஸோ நாம் யூஸ் பண்ணுற கிட்டோடைய ரெஃபரன்ஸ் வேல்யூ 44:1. இந்த டிஜிட்டல் கிட்டோடைய நேமு சாவைனார்னக்ஸ் 8510 TTR கிட். இதில் H அண்ட் Xங்கிற 2 டெஸ்ட் கேபிள் இருக்குது. H வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய HV சைடில் கனெக்ட் பண்ணணும், X வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய LV சைடில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆர் ஃபேஸோட ரேஷியோ. இன்ஜெக்ஷன் கேபிள் HV சைடில் ஆருக்கும் ஒய்க்கும் கனெக்ட் பண்ணணும். மெஷரிங் கேபிள் LV சைடில் ஆருக்கும் எண்ணுக்கும் கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து டெஸ்ட் கொடுக்கலாம். நமக்கு கிடைக்கிற ரேஷியோ 44.052:1. அதாவது தியரிட்டிக்கல் வேல்யூ 44:1. நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 44.052:1. பெரிய வித்தியாசம் இல்லை, ரேஷியோ வந்து கரெக்டாக தான் இருக்குது. இதில் 44க்கு அப்புறம் இருக்கிற 0.052 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ஒய் ஃபேஸோடைய ரேஷியோ. இன்ஜெக்ஷன் கேபிள் HV சைடில் ஒய்க்கும் பிக்கும் கனெக்ட் பண்ணணும். மெஷரிங் கேபிள் LV சைடில் ஒய்க்கும் எண்ணுக்கும் கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து டெஸ்ட் கொடுக்கலாம். நமக்கு கிடைக்கிற ரேஷியோ 44.056:1. இந்த ரேஷியோவும் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பி ஃபேஸோடைய ரேஷியோ. இப்போ இன்ஜெக்ஷன் கேபிள் HV சைடில் பிக்கும் ஆருக்கும் கனெக்ட் பண்ணணும். மெஷரிங் கேபிள் LV சைடில் பிக்கும் எண்ணுக்கும் கனெக்ட் பண்ணணும். இப்போ டெஸ்ட் கொடுக்கலாம். நமக்கு கிடைக்கிற ரேஷியோ 44.057:1. இந்த ரேஷியோவும் கரெக்டாக தான் இருக்குது. நாம் மெஷர் பண்ண 3 ஃபேஸ்லேயும் ரேஷியோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இதனுடைய டிசைன் படி ப்ராப்பரான ரேஷியோவில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, இனி வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. எக்ஸாம்பிளுக்கு ஆர்ஃபேஸில் கிடைச்ச ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். இதில் 44.052:1ங்கிறது வந்து ரேஷியோ. அடுத்து டி வந்து டீவியேஷன். இந்த ரேஷியோவில் 44க்கு அப்புறம் இருக்கிற 0.052 தான் டிவியேஷன். அதாவது ரேஷியோ 44:1 வரும்போது டிவியேஷன் வந்து 0ன்னு இருக்கும். நமக்கு கிடைச்ச வேல்யூ 44.052:1.
இதனால டீவியேஷன் வந்து 0.11% இருக்குது. ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ரைமரியில் 11 kV சப்ளை கொடுக்கும்போது எக்ஸாக்டாக செகண்டரியில் 433 வோல்டேஜ் வராமல் 430 இல்லை 435 இல்லை 440 இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸுக்கு தான் டீவியேஷன் பேர். இந்த டீவியேஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5%க்குள்ளே இருக்கணும் ஸ்டாண்டர்ட் டேப் பொசிஷனில். இந்த டீவியேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5% விட அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைமரி சைடில் 11 kV சப்ளை கொடுக்கும்போது செகண்டரி சைடில் லோ வோல்டேஜாவோ இல்லை ஹை வோல்டேஜாவோ வரும். ஸோ டீவியேஷன் வந்து அண்டர் லிமிட்டுக்குள்ளே வரணும். அடுத்து சி வந்து எக்ஸிடேஷன் கரண்ட்டு, அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது வைண்டிங் ட்ராப் பண்ணுற கரண்ட்டு. நம்ம ஆர்ஃபேஸை டெஸ்ட் பண்ணும்போது வைண்டிங் வந்து ட்ராப் பண்ண கரண்ட்டு வந்து 2 milliamps. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், டிரான்ஸ்ஃபார்மருக்கு டர்ன்ஸ் ரேஷியோ டெஸ்ட் எடுக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மரோடைய ஹெச்டி எல்டி சைடில் இருக்கிற கேபிளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ரிசல்ட்டு கரெக்டாக வரும். இந்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மரோடைய ஹெச்டி சைடில் கேபிளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. எல்டி சைடில் கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணலை. இந்த எல்டி கேபிள் கனெக்ட் ஆகிற பேனல் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த பேனலில் டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்மரோடைய கேபிள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் சைடில் நாம் டிஸ்கனெக்ட் பண்ணல. இதோட இந்த வீடியோ முடியுது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு எடுக்கிற டர்ன்ஸ் ரேஷியோ டெஸ்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.